ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோக்கு டென்சையோட எபிசோட் 7 பார்க்க போறோம். எடுத்ததும் எரிஸும் கிலேனும் பயங்கரமா ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. கிலேனுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பா எரிஸ். ஒரு கட்டத்தில் ட்ரைனிங் முடிஞ்சதும் கிலேன் வந்துட்டு, நீ அந்த ஏமாத்து வேலைக்கு ரியாக்ட் ஆன பாரு, இம்ப்ரெஸ் ஆயிட்டான், சீக்கிரமா நீ அட்வான்ஸ் ரேங்க் போலான்கவும் எரிஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம பயவுல நானுங்கிறப்ப ரெண்டு பேரும் மூஞ்சியை திருப்பி இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல பனிக்காலமா இருக்கும். எரிஸ் எப்பவும் போல படிப்புல சொதப்பினாலும் இந்த டைம் ரூடியஸை அடிக்காம அவளை திருத்திக்க பாப்பா. அப்புறம் எரிஸ் அண்ட் கிலேன்ல ஃபயர் மேஜிக் பக்காவா பண்ற அளவுக்கு ஆயிருப்பாங்க. எரிஸ் அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா அதை சொல்ல போறப்ப அவங்க ரொம்ப ஆபத்தா இருக்க விஷயங்கள்லாம் செய்ய வேணான்ட்டு ரூடியஸை மட்டும் கொஞ்சம் வெறுப்பா பாக்குற போலதான் இருக்கும். ரூடியஸ் நான் அவங்களை ஏதாவது அப்செட் பண்ணிருக்கானு கேட்டா கிலேன் என்னன்னு தெரியலன்பா. நைட்டு பைப்புல ராக்ஸியோட சிலையை பக்காவா பண்ணிருப்பான். ஈவன் சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட பார்த்து பண்ணிருப்பான். அதை பார்த்து சிம் பண்ணிட்டு இருக்கப்ப எட்னான்னு ஒரு லேடி வருவாங்க. லேடி எரிஸை பத்தி கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நோபல் மீட்டிங் நடக்கிறதா இருக்கும். எரிஸ்க்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு அவங்களுக்கு நிறைய கர்டசி எல்லாம் கத்து கொடுக்குங்கிற போல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நோபல் பார்ட்டியில பொண்ணா இவ தனியா டான்ஸ் ஆடுறதா இருக்கும். ரூடியஸ்ல அதை பார்க்க காத்திருக்கேன்ட்டு அவ எப்படி டான்ஸ் ஆடுவான்ட்டு சிரிப்பான். அவங்களுக்கு அது ஆக்வர்டா இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கன்பா. எட்னா அவளோட டான்ஸ் டீச்சர்ங்கறனால அவங்களுக்கு ஃபீமேல அந்த கிரேஸை கொண்டு வரக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவைப்படுது. சோ உங்க கிளாஸ் டைம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தா நல்லா இருக்கும்பாங்க. ரூடியஸ் தாராளமா எடுத்துக்கங்க. ஏன்னா அவளோட 10வது வயசு பிறந்த நாள்ல நோபல் பார்ட்டிங்கிறீங்க, டான்ஸ் ஆடி காட்டணுங்கிறீங்க. அவளோட பர்த்டே பார்ட்டி மெமரி அவளுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எடுத்துக்கங்கன்பா. பட் பைவலுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கணுங்கிற சந்தோஷமான எண்ணம் இருக்கும் தனியா. இதுக்கப்புறம் பிலிப் வச்சிருக்க புக்ல ஏதாவது உருப்படியா கிடைக்குமான்னு தேட போனா அங்க பிலிப்பும் இருப்பான். இது மத்த நாட்டோட லிட்ரேச்சர்ல இங்க இருக்குங்க போது ரூடியஸ் இந்த மொழி என்ன புரியவே இல்லைன்பா. பிலிப் தான் இது பீஸ்ட் கேர்ள் லாங்குவேஜ், இதை கத்துக்கிட்டா பீஸ்ட் பீப்புளோடலாம் பேசலாம், உனக்கு சர்வன்ஸா வச்சுக்கலான்பா. ரூடியஸ் அப்ப அது நல்லா உதவியா இருக்கும் போலன்ட்டு அப்படி ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறது சூப்பரா தாங்க இருக்கும். நான் கிலேன பாக்குற வரைக்கும் பீஸ்ட் பீப்புள் இல்லைன்னு நினைச்சேன். அவங்கள பார்த்து ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. அவங்க காதெல்லாம் எவ்வளவு ஃபிளஃபியா இருக்கும் தெரியுமான்பா. பிலிப் அவங்க வாள் இருக்கே அது எமோஷன்ல ஒரு மாதிரி துடிக்கும் பாரு, அந்த எமோஷன்ல வேற மாதிரின்ட்டு ஏய் உனக்குள்ளே கிரே ரேட் ரத்தம் தாண்டா ஓடுது நல்லாவே தெரியுதுன்பா. ரூடியஸ் இதை நான் கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்பா. பிலிப் இதுக்கப்புறம் என்ன புக் வேணும்னாலும் எடுத்துக்கண்ணா. ரூடியஸ் மற்ற லாங்குவேஜஸ் புக் எடுத்துக்க வேணா அப்புறம் வந்துக்கிறேன்ட்டு ராக்ஸிக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருப்பான். லெட்டர்ல மற்ற நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிறேன், பேட்டில் கார்டு, பீஸ்ட் கார்டு, டீமன் கார்டுன்னு பார்க்க போல இன்னும் நிறைய மொழி இருக்கும் போலன்னு நினைச்சிட்டு இதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சவன் பீஸ்ட் கார்டு அப்புறம் பேட்டில் கார்டு ரெண்டத்தையுமே கத்துருப்பான். பட் இந்த டீமன் கார்டு லாங்குவேஜ் மட்டும் ரொம்ப தலைவலியா இருக்கும். திடீர்னு பார்த்தா வெளியே எரிஸ் ஓடி போவா. டான்ஸ் டீச்சர் நான் கரெக்ட் பண்ண பாக்குறப்பல இப்படிதான் எம்பாரஸ்டா ஓடிடுறா. அவ பிறந்த நாள் அன்னைக்கு இவளையே பார்த்து எல்லாரும் கேளிக்கை பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்பாங்க. ரூடியஸ் பிரச்சனை இல்ல காதுல கேட்டதுக்கு அப்புறம் எட்னாவே அவங்க கிட்ட எனக்காக பேசி கன்வின்ஸ் பண்றீங்களான்பாங்க. பயவுலையும் வேற வழி இல்லாம ஒத்துப்பான். அவகிட்ட பேசலான்னு போனா வாயிலேயே உதச்சிருப்பா. நம்மளால அப்படியே கீழே உட்காந்துருப்பான். அவ எனக்கு சரியா வராத விஷயத்த ஏன் எனக்கு திணிக்கிறாங்கன்பா. ரூடியஸ் பார்ட்டியை பத்தி பேசின அவ ஸ்கிப் பண்ணிக்கிறேன்பா. அவன் உன் பிறந்த நாள் பார்ட்டியை நீயே ஸ்கிப் பண்ண முடியாதுங்கப்பா. அவ அதான் எனக்கு வல்லையே அப்புறம் எனக்கு திணிக்கிறாங்கன்பா. நம்ம பைவுள்ள பாஸ்ட் லைஃப்ல இப்படிதானே எல்லா இடத்துக்கும் ஓடி ஒளிஞ்சிருப்பான். இவளுக்கும் அதே போல இது கஷ்டமா இருக்கும் போல. ஆனா இது ஒரு நாள் வருத்தத்துக்குள்ளாக்கும்னு நினைக்கும் போது அவ உனக்கு எல்லாம் வருது அதனால நீ பேசுறேன்பா. அவன் எனக்கும் டிஃபிகல்ட்டா இருக்க நிறைய விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப கூட ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிறேன், அதுல சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்பா. அப்புறம் ஏன் அதை கத்துக்கிறேன்னு கேட்டா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வராததை நம்ம கத்துக்கிறது நல்லா இருக்கும்ல. எனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் திரும்ப பண்றியா, நான் கூட ஹெல்ப் பண்றேன்பா. அவ டப்புன்னு கீழே மண்டையில கூட்டிட்டு கிளம்பிருப்பா. நம்மளால அவ தனியாவே போய் பிராக்டிஸ் பண்ணிப்பான்னு பார்த்தா அவ தனியால முடியாது கூட வாண்டுருவா. சரின்ட்டு அவனும் டான்ஸ் பிராக்டிஸ் போனா இந்த ஆட தெரியாத ஆம்பளை பொண்ணுகளை அடிச்சு பறக்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எரிஸ் ரிதம்ல இல்லாம டான்ஸ்ல அடிச்சு பறக்க விட்டுருப்பா ரூடியஸ. நம்ம எல்லாம் மனசுக்குள்ள இது நினைச்சதை விட மோசமா இருக்கேன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரூடியஸ் தனியா லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப எரிஸ் டான்ஸையும் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் ராக்ஸியோட சிலையெல்லாம் செஞ்சிருப்பான்ல, அதை கடையில கொடுத்து வித்தா அதுக்கு ஒரு கோல்ட் காயினே கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நைட் லாங்குவேஜ் படிக்கலான்னு பார்த்தா தலையை பிச்சுக்கிற போல இருக்கும். ரூடியஸ்க்கு பேக்கேஜ் ஒன்று வந்திருக்கும். நமக்கு யாரும் அனுப்பிச்சதுன்ட்டு ஸ்மெல்லு ராக்ஸின் தெரியுதுன்ட்டு லெட்டர் எடுப்பான். பார்த்தா டீமன் கார்டு லாங்குவேஜ் கத்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா. அதனால அவளுக்கு தெரிஞ்ச யூனிக் கிராமர் திங்ஸ் எல்லாம் எழுதி அவ கைப்படவே ஒரு புக்கை தயார் பண்ணிருப்பா இவனுக்காக ஸ்பெஷலா. அப்புறம் அங்க இருக்க பிரின்ஸுமே திருந்தி இருக்கவலாம் மாட்டான். ராக்ஸி கிட்ட கொஞ்சம் எசக பசக்கா தான் நடந்துப்பான். அப்புறம் ரூடியஸ் வித்த சில அந்த பையன் கைக்கு வந்திருக்கும். அவன் அந்த ட்ரெஸ்ல துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிற போல இருக்கு. கூடவே ஏன் உடம்புல இருக்க மச்சமும் அதுவும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்னு போட்டிருப்பா. ரூடியஸ் அந்த பிரின்ஸ் பை உள்ளைக்கு நல்ல டேஸ்ட் தான் நினைச்சிட்டு ராக்ஸி எனக்காகனே புக் எழுதி அனுப்பிச்சிருக்காளேன்ட்டு சிம் பண்ணுவான். இதுக்கப்புறம் டான்ஸ் பிராக்டிஸ் பக்காவா போய் டான்ஸ் டீச்சரே எரிஸ பாராட்டவெல்லாம் செய்வாங்க. ரூடியஸ் ஆனா நாளைக்கு நான் பார்ட்னரால இருக்க முடியாதானுங்கிறப்ப அவங்க ஏதோ ஒன்று செஞ்ச விஷயத்த தெளிவா செஞ்சா போதும், உங்க பெஸ்ட்டை கொடுங்கன்பாங்க. எரிஸ் நான் பாத்துக்கிறேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள எனக்கு கவலையா தான் இருக்குன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் அவளோட 10வது பிறந்த நாள் அங்க பயங்கரமா நோபல் பார்ட்டி நடக்கும். ரூடியஸ் நம்ம உலகத்தை சேர்ந்தவங்கிறனால ரைஸ் கேட்பான். பட் இந்த உலகத்துல இருக்காதுல, அதனால இருக்காதுன்னு எனக்கே தெரியும் போங்கன்றுவான். பிலிப் அவங்க அப்பா ஃபிட்டோ என் பேத்தியோட 10வது பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்லயே தி பெஸ்ட்
கெஸ்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்க அதெல்லாம் பேசுவாங்க. இந்த இடத்துக்கு சில பேர் வந்து இன்ட்ரோ ஆகிறப்ப எரிஸ் அதை நல்லபடியா சமாளிக்கிற போல இருக்கும். எட்னா ரூடியஸ் கிட்ட பேசுறப்ப அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்துருவாங்களாங்கிற போலதான் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். ரூடிஸ் எதுவுமே நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ருவான். ஃபிட்டோ என் பேத்தி கூட சேர்ந்து கையை பிடிச்சி ஆடுறவங்களுக்கு நான் எந்த விருப்பத்தை வேணாலும் நிறைவேற்றுவேன் பாரு. அப்போ ஒருத்த நல்ல ஸ்டைலா கெத்தாலாம் வருவான். எரிஸ் கிட்ட என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன்னு கேட்டா அவளும் சரின்ட்டு டான்ஸ் ஆடுவா. பட் அவ தான் ரொம்ப ஸ்லோவா போற டைப் இல்ல. டான்ஸ்னாலே ஒரு கிரேஸ் வேணும். பட் அவ கொஞ்சம் ஃபோர்ஸ் டைப்ல. ரெண்டு பேத்துக்கும் கால் தட்டி விட்டு விழுந்திருப்பாங்க. ஃபிட்டோல ஒழுக்கமா எந்திரிச்சு சீக்கிரம் டான்ஸ் ஆடு, உனக்கு என்ன டான்ஸ் கூட ஆட தெரியாதான்னு கத்துவாரு. எரிஸ் எந்திரிச்சிருப்பா. ஆனா அந்த பையனுக்கு கால் வலி உயிர் போகும். எல்லாரும் இந்த புள்ள எப்பவும் போல ஸ்டூபிடா தான் இருக்காளா, ஒரு சின்ன விஷயம் தான் டான்ஸ்லாம் அதுவும் கூட கத்துக்கலையா, பரிதாபமா இருக்குங்கிற போல பேசிட்டு இருப்பாங்க. என்னாக்குமே கொஞ்சம் எம்பாரசிங்கான ஃபீல் தான் இருக்கும். ரோடியஸ் ஃபேமிலி காலி, இதுக்கு அடுத்துல எவனும் போக மாட்டாங்கிற போல கூட்டத்துக்குள்ள பேச்சு போகும். ரோடியஸ் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம போனாதான் ஆகும்ட்டு லேடி என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களான்னு கேட்பான். பிலிப்புக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். மத்தவங்க யார் வீட்டு பையன்டா வந்துட்டு பாப்பாங்க. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறப்ப லைட்டா கிரேஸ் இருக்கும். ஆனா எரிஸ் கொஞ்சம் நர்வஸா இருப்பா. டான்ஸ்ல கரெக்டா அந்த ஸ்பின்ல மட்டும் சொதப்பிட்டு இருப்பா. எனக்கு இது இன்னும் எம்பாரசிங்கா போய் முடியுங்கிற போல தோணும். பட் ரூடிஸ் நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு நர்வஸா இருக்கீங்களே, டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் மறக்கவா இல்ல, ஆனா இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு டான்ஸ் ஆடி கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கும் போதே கேட்கும் போது அவ அப்பா தாத்தா எல்லாம் பாக்குறாங்களா ஒரு மாதிரி இருக்குன்பா. ரூடியஸ் அதான் விஷயமா, சரி கத்திய வச்சு ஃபைட் பண்ண வரப்ப டாச் பண்றப்ப ஒரு ஸ்மூத்தா திரும்புவீங்கல்ல, அது போலன்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு இதை செய்யுங்கன்பா. ஆக்சுவலா அவன் சொன்ன ட்ரிக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்க டான்ஸ் ஆடி முடிக்கிறப்ப அது ஒரு சூப்பரான டான்ஸா மாறி இருக்கும். ஈவன் இதை பார்த்து டான்ஸ் டீச்சர் எட்னாவே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. டான்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்றப்ப சைலன்ஸ் இருந்தாலும் எல்லாரும் பயங்கரமா சீரப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபிட்டோல இதான் கிரே ரேட் ரத்தம்ங்கிறதுன்ட்டு ரெண்டு பேத்தையும் தூக்கியிருப்பாரு. டான்ஸ் டீச்சர் இதை பத்தி கேட்கலான்னு வந்தா ரூடியஸ் ஏற்கனவே கிலேன் கூட ஃபைட் பண்றப்ப அவளோட ஏமாற்று தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பக்காவா அந்த கால நகர்த்தி லைனப் ஆயிருப்பா. அதை தானே இங்க கரெக்டா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா டான்ஸ்ல அவங்க கொஞ்சம் குயிக்கா இருந்தாங்கன்பா. டான்ஸ் டீச்சர் எட்னா ஸ்வாட்ஸ் பிளேவும் டான்ஸும் இவ்வளவு பக்காவா மேட்ச் ஆகுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்பாங்க. எரிஸ் அதான் ரூடிஸ்ங்கிறது அவன் வேற லெவல்பா. ரூடிஸ் நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் போடாம இதெல்லாம் நடந்திருக்காதுன்பா. இந்த இடத்துல 3 பொண்ணுங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா, உங்க வயசான நீங்க நோபல் ஃபேமிலியான்லாம் கேட்பாங்க. பிலிப் பொதுவா இந்த மாதிரி இடத்துல நான் உன்னை ஹைலைட் பண்ண மாட்டேன். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல் அக்கேஷன்ங்கிறதுனால நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு, ஆனா எந்த பொண்ணையும் பிரெக்னென்ட் ஆக்கிறாதேன்பா. அந்த 3 பொண்ணுங்க வெக்கப்படுவாங்க. ரூடிஸோட சிரிப்பு சின்சானோட போலதான் இருக்கும். எத்தனை பேத்துக்கு இது இப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபீல் ஆச்சோ அவங்க ஜஸ்ட் சின்சான் மட்டும் கூட கமெண்ட் பண்ணுங்க. எரிஸ் அவன் மண்டையிலே தட்டி இழுத்துட்டு போயிருப்பா. நைட்டு கிளைன் எரிஸை கூப்பிட்டு பைவுல என் டீச்சரை எனக்கு இப்படி ஒரு வேன் கொடுத்தாங்க, அதே போல மந்தர் தடி நானும் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுப்பான். கிளைன் ரொம்பவுமே வெக்கப்பட்டு அதை வாங்குவா. வெக்கங்கிறத விட அவ சாதிச்ச போல அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எரிஸ் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சிலையை பார்த்துட்டு இருந்தவ எனக்கு மந்தர் தடி வேணும் கொண்டான்னு சொல்லி வாங்கிட்டு கிளைன் போல இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்பா. கிளைன ஒரு மாதிரி அவ பார்க்க ஆரம்பிக்குவான். கிளைன் என்னாச்சுன்பா. ரோடேஸ் அவ உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிஃப்ட் எதிர்பார்ப்பா போலன்பா. அவளும் ஒரு கோல்டன் ரிங் எடுத்து கொடுத்து இது எங்க ஊர்ல இருக்க ஒரு சின்ன வழக்கம் போல, இந்த மோதிரத்தை போட்டுட்டா ஈவில் உல்ஃப்லாம் நைட் டைம்ல நம்மள நெருங்காம இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மூட நம்பிக்கை போலதான்பா. இருந்தாலும் எரிஸ் அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கி போட்டுப்பா. ரோடியஸ் நான் மந்திர தடி கொடுத்துருக்கேன், இது வெறும் மோதிரம் தான், பொண்ணுங்க ஃபீலிங்கே புரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சவன். ஆமா அது மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். இல்லைன்னு ஒரு ராத்திரி எனக்கு சரியா தூக்கமே இல்ல, பால் அதனால ஸ்விம் பண்ணலான்னு கூட்டிட்டு போனான்ங்கிறப்ப ரோடியஸ் போதுங்க இதுக்கு மேல கதை வேணான்பா. நைட்டே எரிஸும் ரோடியஸும் ஒரே பெட்ல தான் படுத்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சவன் எரிஸ் கிட்ட இருக்கதை பார்த்துட்டு அவ இன்னும் முழிக்காமே இருப்பா. அதெல்லாம் டர்ட்டி ஏதாவது பிளே பண்ணலாம்னு நினைச்சிட்டு கையை கிட்ட கொண்டு போனவன் அந்த மந்திர தடி அப்புறம் மோதிரத்தை வந்து ரொம்பவுமே அரவணைச்சு படுத்திருக்கதை பார்த்துட்டு அந்த மோதிரம் கரெக்டா தான் வேலை செய்யும் போலன்னு நினைச்சிட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் கோட்டையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அவன் கண்ணு போகும். பார்த்தா அந்த இடத்தோட டாப்க்கு அவன் கிட்ட நெருங்க ஒரு பொண்ணு ரொம்ப முணங்குற போல சவுண்ட் கேட்கும். அவனும் காலங்காத்தாலே இந்த வேலையை பாக்குறத வேண்டான்ட்டு ஒரு மாதிரி போவான். பார்த்தா ஃபிட்டோ தான் ஒரு பீஸ்ட் பொண்ணோட அப்படி இப்படி இருப்பாரு. பயவுல தெரியாம நின்று பாக்கலான்னு தான் வந்திருப்பான். ஆனா ஃபிட்டோ கண்டுபிடிச்சு வாடான் இருப்பாரு. அந்த பீஸ்ட் பொண்ணு தலை தெறிக்க ஓடி இருக்கும். ரோடேஸும் எதுக்கு இவர் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்காருன்னு போறப்ப அவர் அந்த விஷயத்த பார்த்தாலே கொஞ்சம் கவலையா இருக்குன்னு பயவுல அது என்ன உங்களை அப்படி கவலைப்படுத்துதுன்னு கேட்கறப்ப அவர் அது அப்படி இருக்கிறதான் பெட்டர்னு தோணுதுங்கிறப்ப ரோடேஸ் மேல இருக்க விஷயத்த பார்த்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். என் மேல பொண்ணுங்க மழை போல பொழியணும்னு. இந்த இடத்துல வாட் லைஸ் பியாண்ட் எஃபர்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.